வணக்கம் இறுதி. கடந்த ஞாயிற்றுக்கிழமை பாம்பன் மற்றும் தொண்டி அருகே நம்புதாலை பகுதியிலிருந்து நாட்டுப்படகில் மீன்பிடித்து சென்ற 25 நாட்டு படகுகள் மீனவர்களையும் 4 நாட்டு படகையும் இலங்கை கடற்படை கைது செய்து தற்போது சிறையில் அடைத்துள்ளது. இந்த மீனவர்களை விடுதலை செய்ய கோரி கடந்த 3 தினங்களாக பாம்பன் மற்றும் நாட்டுப்படகு மீனவர்கள் ஆணவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இவர்கள் நாளை பாம்பன் சாலை மறியல் மற்றும் ரயில் மறியலில் ஈடுபடப் போவதாக அறிவித்த நிலையில் நேற்று மாலை நடந்த கூட்டத்தில் சமரசம் ஏற்பட்டது. அதன் அடிப்படையில் தற்காலிகமாக ரயில் மறியல் மட்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மேலும் சாலை மறியல் நாளை திட்டமிட்டபடி நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நேற்று மாலை கருப்பு கொடி கட்டி தங்களுடைய அடுத்த கட்ட போராட்ட நகர்வுக்கு மீனவர்கள் சென்றார்கள். இதனால் இன்று 3வது நாளாக நாட்டுப்படகு மீனவர்கள் ஆணவரையற்ற வேலைநிறுத்தத்தில் கருப்பு கொடிகளை கட்டி ஈடுபட்டு வருகிறார்கள். இதன் காரணமாக 500க்கும் மேற்பட்ட நாட்டுப்படகுகள் நுழைமுகத்தில் ஓரம் நங்கூரமிட்டு நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட மீனவர்களும் மீன்பிடி தொழில் சார்ந்தவர்களும் கடுமையாக பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு பாதிக்கப்பட்டுள்ளார்கள். பல கோடி ரூபாய் அந்நிய செலாவணி ஈட்டு தரக்கூடிய இந்த மீன்பிடி தொழிலானது இலங்கை கடற்படையால் தொடர்ந்து நலிவடைந்து வருகின்றது என்ற ஒரு குற்றச்சாட்டை மீனவர்கள் தொடர்ச்சியாக வைத்து வருகிறார்கள். இந்த நிலையில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு சென்று மீனவருடைய போராட்டம் எவ்வாறு இருக்கும் என்பது தெரிய வரும். நேற்று மாலை வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் நடைபெற்ற அந்த கூட்டத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்திக்க மீனவர்கள் கோரிக்கை விடுத்தனர். வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்திக்க ஏற்பாடு செய்வதாக தெரிவிக்கப்பட்டதால் ரயில் மறியல் மட்டும் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அடுத்த கட்ட போராட்டங்கள் நாளை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர்களும் நாளை மீன்பிடி துறைமுக அலுவலகத்துக்கு முன்பு சாலையில் போராட்டம் நடத்த இருப்பது குறிப்பிடத்தக்கது.